ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஏலியன், யுவர்ஸ் ஆர்ஜே ஏலியன். ஸோ நேற்று நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படின்றதுல வந்து 2 கேள்வி இருக்குது. அந்த 2 கேள்வி வந்து நான் யார், நான் எதுக்காக இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி 2 கேள்வி இருக்குது. நாம் ஒரு சொசைட்டி அப்படின்ற பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கோம், 4 பேர் என்ன பேசிடுவாங்களோ அப்படின்ற பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கோம் அப்படின்ட்டுலாம் நான் நேற்று எபிசோடில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருந்தேன். ஸோ கேட்காதவங்க அதை போய் கேட்டுட்டு வாங்க. இப்போ அதோட தொடர்ச்சியாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான்மா சொல்ல வரேன், நானுன்றதுலேயே என்னம்மா இவ்வளோலாம் பேசுகிறதுக்கு இருக்கா? கண்டிப்பாக பேசுகிறதுக்கு இருக்குங்க. அதனால தான் நான் அதுலேயே வந்து மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 கேள்வி இருக்கட்டும். இந்த 2 கேள்வியை தாண்டி நம்மளுக்கு இப்போது எனக்கு ஒன்று தோணுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு ஒரு டங்குன்னு ஒன்று விழுந்துச்சு அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா. நம்மளுக்கு செல்ஃப் டவுட், நான் என்ன பண்ணுவேன், சரி ஓகே நான் யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுல செல்ஃப் டவுட், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட் வந்ததுல, அது ஒரு பெரிய கேள்விங்க. நிறைய பேருக்கு தனக்கு தான் என்ன பண்ண போகிறோம், சிலருக்கு வந்து சமைக்கிறது பிடிக்கும், பாட்டு பாட பிடிக்கும், ஆட பிடிக்கும், என்ன மாதிரி பேச பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கவங்களுக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும்ன்றது தெரிஞ்சும் அது எந்த அளவுக்கு பெருசாக வரும் அப்படின்றதுலையே பயந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ நான் வந்து எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேச பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் நான் எப்படி பெரிய ஆளாக வருவேன், இதை யாராவது கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா, இதிலேருந்து ஏதாவது நல்லது நடக்குமா, நடக்காதா, அதை பற்றிலாம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதை பற்றி யோசித்து ரொம்ப நாள் இந்த பாட்காஸ்ட் பக்கமே நான் வராமல் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே எனக்கு இது பிடிக்கும், நான் பண்ணுறேன், அதனால எனக்கு ஒரு பெனிஃபிட் வந்தால் தான் நான் பண்ணணும்னு ஒன்றும் இல்லையே. எனக்கு ஏதாவது அதனால இருந்தால் தான் நான் பண்ணணும்னு இருக்கான்னு, ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்தால் தான் நான் பண்ணணும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு அந்த செல்ஃப் டவுட்டை வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப்பே வந்து இதுதான். நாம் லவ் பண்ணுறோம், திரும்ப லவ் வந்தால் தான் அது ட்ரூவான லவ், இல்லைனா அது லவ் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட ஏதாவது பென்னோ பென்சிலோ கொடுக்குறோம், அடுத்த நாள் நம்ம எடுத்துகிட்டு வராத அன்னைக்கு அதே ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்தா தான் அவன் வந்து ஃப்ரெண்டு, இல்லைனா அவன் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே அப்படி கிடையாதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை எதிர்பார்த்து தான் நான் வந்து செய்ய போகிறேன் அப்படின்னா, அப்படி ஒன்று செய்யவே கூடாது. அது பேர் தான் செல்ஃப் டவுட் அப்படின்றது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. உன்னை எதிர்பாராமல் தனக்கு பிடிச்சதை தானே செய்கிறது தான் வந்து நான் அப்படின்றத வந்து நான் இப்போ உணர்ந்திருக்கேன். இந்த வயசில் தான் எனக்கும் அந்த அறிவு வந்து வந்திருக்கு. உனக்கு என்னம்மா அவ்வளோ வயசாயிருச்சா அப்படின்லாம் கேட்காதீங்க. அட்லீஸ்ட் இந்த வயசுலையாவது எனக்கு வந்துருச்சே அப்படின்னு சந்தோஷப்படுறேன். ஸோ கேட்குற நீங்களும் வந்து இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நானும் ஆசைப்பட்றேன். ஓகே தெரிஞ்சுக்கல, நான் சும்மா டைம் பாஸுக்கு தான்மா கேட்குறேன் அப்படின்னாலும் ஃபைன், அது உங்கள் விருப்பம். நீங்கள் எப்படி வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தபடியாக செல்ஃப் டவுட்டை தாண்டி அடுத்து கம்பேரிசன். இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரியே இதே மாதிரி பாட்காஸ்ட் பேசுகிறவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சவங்க. அந்த 10 பேரை வச்சு நான் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நாள் வியூஸே வரல, 2வது நாள் யாருமே கேட்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சிலருக்கு வந்து உடனே அது கிடச்சிரும், சிலருக்கு வந்து கிடைக்காது, தாமதமாகும். அதனால் வந்து அந்த 10 பேருக்கு அவங்களுக்கு கிடச்சிருச்சே, இவங்களுக்கு கிடச்சிருச்சே அப்படின்ற கம்பேரிசன் மட்டும் இருக்கவே கூடாது. அப்போ தான் நாம் வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா, நான் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கான விடை வந்து அப்போ தான் கிடைக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஏன்னா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது பெனிஃபிட் ஆச்சு, எனக்கு இதில் பெனிஃபிட் இல்லையே அப்படின்ற செல்ஃப் டவுட்டிங்க்கு மறுபடியும் போயிடுவோம். கம்பேரிசன்லேருந்து அப்படியே படிப்படியாக செல்ஃப் டவுட்டிங்க்கு போயிடுவோம்.
ஸோ அதையும் வந்து இந்த நான் அப்படின்றத நம்மளோட தேடுதலுக்குள்ள பெரிய கம்பேரிசன்றது வந்து பெரிய தடை, பெரிய பவுண்ட்ரின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்மளை வந்து சொல்லி தான், நான்லாம் ஒரு 90s கிட் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்தியா எப்படி படிக்கிறா, அந்த பையனை பார்த்தியா எப்படி பாடுறான், இந்த பொண்ணை பார்த்தியா எப்படி ஆடுறா. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்கள பார்த்து பார்த்து கம்பேர் பண்ணியே நம்ம வளரப்பட்டதுனால, நம்ம எதை பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து கம்பேர் நம்மளுக்குள்ளேயே பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நான் ஒர்க் பண்ணுறேன், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு இன்சென்டிவ்மே இல்லை, எந்த ஒரு ஹைக்குமே இல்லை, எந்த ஒரு ப்ரமோஷனுமே இல்லை. ஆனால் என்னோட கொலீக்கு அவன் வேலையே செய்யலை, அவன் வேலையும் சேர்த்து நான் தான் செய்கிறேன். ஆனால் வந்து அவனுக்கு எல்லா ப்ரமோஷனும் கொடுக்குறாங்க. அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும், கம்பேரிசன் வரும்போது அப்படியே டைரக்ட் டு ப்ரப்போர்ஷனல் அப்படின்ற மாதிரி செல்ஃப் டவுட்டும் ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 ஃப்ரீன்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முதல்ல உடைக்கப்பட வேண்டியது கம்பேரிசன், அதற்கு டைரக்ட் ப்ரப்போர்ஷனல், செல்ஃப் டவுட் அதுவும் உடைக்கப்படும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தாண்டி வந்தால் தான் நீங்கள் யார் அப்படின்றது புரியும். நீ என்னமோ ஆன்மீகவாதி பிரச்சாரம் பண்ணுற மாதிரியே பண்ணுற அப்படின்னு நினைக்காதீங்க. ஆன்மீகவாதி பிரச்சாரம் பண்ணுற மாதிரிலாம் நான் பண்ணலை, ஆன்மீகம் மற்றும் நான் பண்ணலை. நான் எல்லாத்துக்குமே நியூட்ரலாக இருக்க பொண்ணு தான். பட் நான் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இதெல்லாம் தோணுச்சு அப்படின்றது தான் என்னோட கருத்து. அதை தான் நான் சொல்ல வரேன். நான் யார், என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன தான் பண்ண போகிறேன், என்னென்னமோ படிச்சிருக்கேன், சம்மந்தமே இல்லாமல் வேலை செய்கிறேன், என்னமோ பண்ணுறேன், ஏன் ஓடுறேன், எதுக்கு ஓடி வரேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு மாதமாக, ஒரு 1.5 மாதமாகவே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 45 நாளாகவே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு யோசிக்க எனக்குள்ளே வந்த ஒரு கேள்வியாக தான் நான் வந்து இந்த கேள்வியெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி உங்களுக்கும் இப்படிலாம் கேள்வி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், எதிர்காலத்திலும் வரலாம். ஸோ அதுக்கான ஒரு ஹெல்ப் இல்லாமலும் இருக்கலாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட், சும்மா போகிற போக்கில் இப்படியும் இருக்காங்க, இப்படியும் ஹியூமன்ஸ் இருக்காங்க. நான் ஏலியன்னு போட்டிருக்கிறதுனால ஏலியன் நினச்சிடாதீங்க. ஒரு மனுஷன்தான் நானும். பட் ஏதோ ஒரு தாட் ப்ராசஸில் இருந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க வேணாம். ஆமாம், நான் இதுதான் அப்படின்ட்டு நம்ம என்னைக்கு சொல்லி வெளியே வரோமோ அதுக்கே ஒரு பெரிய கட்ஸ் வேணும். ஆமாண்டா நான் கெட்டவன் தான், ஆமாண்டா நான் கெட்டவன் தான், ஆமாண்டா நான் திருடன் தான், ஆமாண்டா நான் பேசுகிற பொண்ணு தான், நான் பாட்காஸ்ட்டு தான் பேசுகிறேன், நான் வாயாடி தான், அதனால தான் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அந்த ஆமாண்டா நான் இதுதான் அப்படின்ட்டு நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா, அதுக்கு உண்மையாகவே செம்ம பவருங்க, சரியான பவர். ஏன்னு சொல்லுங்களேன், அப்படி நாம் ஒத்துக்கிட்டு நான் இதுதான் அப்படின்ட்டு நான் ஒத்துக்கிட்டு வரத்துக்கு அதுக்கு ஒரு தனி கட் ஃபீலிங்கே வேணும். உண்மையாகவே ஏதோ ஒரு பையனையும் ஏதோ ஒரு பொண்ணையும் போய் ரேண்டமாக கேளுங்களேன், ஆமாம் நீங்கள் இதுதான் ஒத்துக்க சொல்லுங்களேன். ஒரு பையனை கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, நான் இதுக்காக ஓடணும், இவ்வளோ கடமை இருக்குது, என்னால் இதெல்லாம் விட்டுட்டு நான் இதுதான் அப்படின்ட்டு சூஸ் பண்ண முடியாது ஈஸியாக அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு பையனும் சொல்லுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிடில் கிளாஸில் இருக்க ஒரு பையன் வந்து என்ன சொல்வானோ அதை தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு பொண்ணையும் கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்து இவ்வளோ தடைகள் இருக்குது, எனக்கு என் குடும்பம் இருக்காங்க, என் ஃபேமிலி இருக்குது, என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, என் குழந்த இருக்காங்க, எனக்கு இவ்வளோ பேரையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இவ்வளோ தடைகளை மீறி தான் நான் இந்த வேலைக்கே வரேன், இதில் வந்து நான் எனக்கு பிடிச்சதை தான் செய்வேன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ தடை இருக்குது எனக்கு அப்படின்றது தான் ஒரு பொண்ணும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஆமாம் நான் இதுதான் அப்படின்ட்டு சொல்கிற அந்த பவர் இருக்கு இல்லையா, அப்பப்பப்பப்பா அப்படி ஒரு பவர் தேவைங்க இத்தனை சொல்கிறதுக்கு. ஆமாம் நான் இதுதான், நான் வாயாடி தான், நான் வாயடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், அதனால தான் இதை போடுறேன் அப்படின்ற அந்த பவர் இருக்கே, ஐயோ, அதை ஒரு நாள் நீங்கள் வந்து இவ்வளோ நான் யோசித்தேன் அப்படின்றத வந்து ஒரு 2 எபிசோட் 3 எபிசோட் 10 நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன் அப்படின்றது வந்து எனக்கு இதை நான் யோசித்து இதை நான் கடந்து வரத்துக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் 48 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஏதோ ஒன்று என் மண்டைக்குள்ளே பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எனக்கு யோசனையாகவே இருக்கும். இந்த யோசனை எல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷமா, ஒரு 30 நிமிஷம், 1 மணி நேரத்தில் நான் என்ன கடந்து வந்தேன் அப்படின்றத சொல்கிறேன். மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நான் மறுபடியும் இதை சொல்கிறேன். சரி, ஓகே நண்பர்களே, இன்றைக்கி மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நம்புகிறேன். எல்லாருமே வீட்டுக்குள்ளே பத்திரமா இருங்க. வேலைக்கு போகிறவங்களும் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க. எல்லாருமே சேஃப்டியாக ஹாப்பியாக இருங்க. பாய். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். உங்கள் ஆர்ஜே ஏலியன். நாளைக்கு என்ன பேசலாம் அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிச்சு வைங்க. பாய்.